வெல்கம் டு மெச்சிசை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள பெரம்பூரில் இருக்கோம். ஸோ இந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தளபதி விஜய் வந்து நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பாரா இல்லை தோப்பாரா, இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெரம்பூர் ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார் தான் நம்புறோம். தளபதி விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார். தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? இதோட கருத்து வரணும் தான். அவர் வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் வந்து ஜெயிக்கிற வந்து கஷ்டம்தான் இங்கே. ஏன்னா இது வந்து சிஎம் ஏரியா. கருத்து என்ன? கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாரா? இப்போ பெரம்பூர் தொகுதியில் அவர் ஜெயிப்பார். கன்ஃபார்மாக ஜெயிப்பார். அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு தான். அவர் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார் தான். ஆனால் வந்து இப்போ வந்து புதுசாக வர்றதுனால கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்ப்பு. யாரும் வெறுக்கல, சின்ன வயசு வரணும் ஒரு நடிகர், அதுக்காக எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. வந்தால் நல்லது தான், ஒரு நல்லது செய்வார். ஆனால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏதோ ஒன்று செய்யலாம். வாய்ப்பே கிடையாது. இது டிஎம்கே, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான். ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக ஜெயிப்பார். உறுப்பினர் 40 உறுப்பினர் வச்சுருக்காங்களே. கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக ஃபீல் பண்ணுறேன். பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஜெயிப்பார் ப்ரோ. ஏன்னா அவர் நிச்சயம் வருவார், நம்பிக்கை இருக்கு எனக்கு. வருவார். ஒரு மு.க. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார் தான் நம்புறோம். வந்தாங்கன்னா நான் இப்போ இருக்கிறத விடவும் நிறைய டெவலப் ஆகணும். இப்போ இவ்வளோ நாள் இருந்த வரையுமே யாருக்குமே அந்த அளவுக்கு சலுகை செய்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட்ல யாருக்கும் யூஸாக இல்லை. யூஸ் இல்லாமல் தான் நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் வந்தாவது நல்ல யூஸான விஷயமா நாங்கள் யாருக்கும் செய்யணும். உங்களுக்கு வந்து அவர் வரணும்னு ஆசை இருக்கா? இருக்கு. ஆமாம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. இவ்வளோ வருஷமா 5 வருஷமா போயிட்டு இருக்க, எந்த அப்டேட்டும் இல்லாமல் தானே இருக்கு. ஸோ அதனால வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. சப்போஸ் இப்போ அவங்க வந்தாங்கன்னா, பெரம்பூரில் வந்தாருன்னா, இப்போ விஜய் வந்து இந்த விஷயம் வந்து பெரம்பூரில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் சேஃபை வந்து பெண்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், பெண்கள் பாதுகாப்பு. ஆமாம். ஏன்னா இந்த இதில் வந்து ஜென்ரேஷன் வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆல்ரெடி ஒரு 2500 சம்திங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். ஏன்னா கேஷ் அதில் யார்கிட்ட வாங்கி யார்கிட்ட வேலை மாற்றி ஓட்டு போடுறாங்க, அதெல்லாம் இல்லை. மற்றதெல்லாம் செய்யணும், பணம் இல்லாமல் செய்யணும் மற்ற விஷயத்தை. உமன் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்களோ டெவலப்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து தளபதி விஜய் வந்து நிற்கிறாருல, இந்த தொகுதியில் ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, உங்கள் கருத்து என்ன? வாய்ப்பு இருக்குன்றதான் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஓட்டு எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன் நான் இந்த வாட்டி. ஆனால் பெரம்பூர் நாள் எப்பவுமே டிஎம்கே தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிஎம்கே மீறி டிவிக்கு இந்த தடவை பெரம்பூரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அவர் வந்தால் பெரம்பூரில் ஏதாவது விஷயம் மாற்றணும்னா நீங்கள் எது மாற்றணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இதோட இல்லைன்னு நினைக்கிறேன். புது வேட்பாளராக தான் இருக்காங்க. அது இல்லாமல் ஏடிஎம்கேவும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக ஃபீல் பண்ணுறேன். பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பெரம்பூரில் வந்து ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் பெரம்பூர் தானே நேட்டிவ்? ஆமாம். ஸோ இந்த பெரம்பூரில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரோடு சரியில்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை, இப்போ விஜய் வந்தார்னா இதை அவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? ஆமாம், இப்போ ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடாக தான் இருக்கும் இங்கே எல்லாமே. ஸோ அது வந்து சிலது எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நிறைய பெண்டிங், ரொம்ப வருஷமாக வந்து பெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ அந்த ரோடு எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுக்கணும். நிறைய அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி உள்ள கோச்சிங் சென்டர்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே சென்னையில் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பெரம்பூர் ஏரியாவில் வந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா திருவிக நகர் அந்த இதாக இருக்குது. ஸோ பெரம்பூரில் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்துன்னா இங்கே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஆமாம். ஓகே.
அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இப்போ எக்ஸ்டென்ஷன் வரதுனால இங்கே இன்னும் நிறைய க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த க்ரௌடை சமாளிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொண்டு வரணும் அப்படின்றது அதுக்கான திட்டங்களை முன்கூட்டியே வகுக்கணும். வந்ததுக்கு அப்புறமா கஷ்டப்படுறதுக்கு பதிலாக முன்கூட்டியே அதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கையில் இறங்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. ஓகே, ஸோ தேங்க்ஸ் சார். நன்றி. ஸோ இந்த பெரம்பூர் தொகுதியில் தளபதி விஜய் வந்து நிற்கிறாரு. அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது உங்களோட கருத்து என்ன? கன்ஃபார்ம் ஜெயிப்பார் ப்ரோ. ஏன்னா பெரம்பூரில் விஜய்க்கு சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா இங்கே ரோட் ஷோ வரும்போதே நிறைய பேர் வந்தாங்க, அதுலேயே தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இவங்க இப்போ டிஎம்கே சரியில்லை, அதனால் டிவிகே ஜெயிக்கணும்னு அது எல்லாருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்தாச்சு. இவங்க புதுசாக வராங்க, இவங்களுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துடலாம். கொஞ்சம் ரோடெலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா அங்கங்கே சரியில்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ பெரம்பூர்னாலே பொதுவாக டிஎம்கே தான் கண்டினியூவாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் டிவிக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? இருக்குது ப்ரோ, நிறையாவே இருக்குது ப்ரோ. நிறையவே இருக்குது. ஸோ இப்போ விஜய் ஜெயிச்சார்னா இதெல்லாம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும் அப்படி நல்லா இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரோடு பற்றி சொன்னீங்க. வேறு ஏதாவது ஒரு கோரிக்கை? வேறு என்ன ப்ரோ சொல்கிறது, நிறையா ஏழைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. நிறையா பேர் ஏழைங்க வந்து அது இல்லை அது சரியில்லை, சில இடத்துலலாம் பாத்ரூமே சரியில்லாமல் இருக்குது, அங்கெல்லாம் பாத்ரூம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஸோ உங்கள் சப்போர்ட் டிவிக்கே தான்? ஆமாம் ப்ரோ, டவுட்டே இல்லை. தேங்க்ஸ். ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பார மாட்டாரா? உங்களோட கருத்து என்ன? எனக்கு 25 நாள்லேருந்து நான் இங்கே பிறந்து வந்திருக்கிறேன். இது வந்து டிஎம்கே கோட்டை. இந்த கோட்டையில் வந்து தவறான எம்எல்ஏ யாரும் இல்லை, ஒரு நல்ல முதலமைச்சர் இங்கே இருக்கிறாரு, நல்லா செயல்படுறாரு. நல்லா விஜய் வந்து யாரும் வெறுக்கல, சின்ன வயசு வரணும், ஒரு நடிகர், அதுக்காக எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. வந்தால் நல்லது தான், ஒரு நல்லது செய்வார். ஆனால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏதோ ஒன்று செய்யலாம். அதுக்காக பெரம்பூர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நடிகர் பார்த்து எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி அவர் ஒரு சினிமா ஆக்டர், அதுக்காக ஜனம் சேரலாம். அதுக்காக இவர் ஜனம் சேர்ந்தவங்களாம் ஓட்ட போட முடியாது. சில வயசுங்கள்லாங்கிறது ஓட்டு வாங்குவார், அது ஜெயிப்பார்னு ஒரு முடிவு சொல்ல முடியாது. அதாவது ஒரு நல்ல ஆட்சி நடக்குது. 234 தொகுதியும் நல்லா பண்ணுகிறாரு. அவர் பேர் குறை எதுவும் இல்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை விஜய் சார் அவர்கள் நிற்கிறாரு, வந்த ஒரு சந்தோஷம்தான். ஆனால் எலெக்ஷனில் வந்து ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது, வரலாம். அதாவது டிஎம்கே தவிர எதுக்கும் வர சான்ஸ் இல்லை. இந்த ஒரு வாட்டி அவரே விட்டு கொடுத்தா டிஎம்கே நல்லாயிருக்கும். நல்ல மனிதர் தான், யாரும் திட்டக்கூடாது. அவர் சினிமா ஆக்டர், அதுக்காக ஜனம் சேருது. அதுக்காக நம்ம தப்பாக அவரை எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு சினிமா ஆக்டருக்காக ஜனம் சேர்றாங்க, ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து தீர்த்து எடுக்கணும். மக்கள் பார்த்து எப்படி போடுவாங்க, நல்லவரா கெட்டவரா பார்த்து விஜய் செய்வாரா தான் சேர்ந்து தான் முடிவு பண்ண முடியும். அதுக்காக எல்லாமே பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. இன்னும் அடிப்படணும், இன்னும் லைஃப் எவ்வளோ இருக்குது. தளபதினா நான் குறைஞ்ச ஒரு 45 வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன். அடிபட்டு பேனர் ஒட்டி சைக்கிளில் வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதலமைச்சர் இப்படி தான் வந்துருக்காங்க. இவர் ஒன்றே வந்து ஆட்சி பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, வரணும். நாங்கள் திமுககாரன் தான், அவரை யாரும் குறை சொல்லலை. வர வயசு இருக்கிறது, இளைஞர்கள் தான் வரணும். அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்ல முடியல. கண்டிப்பாக வரலாம், ஒரு 15 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. அப்போது அவர் அந்த அச்சு சொல்லலாம், விஜய் தான் முதலமைச்சர். ஏன்னா இப்போ இந்த காரணத்துக்கால 2026 தளபதி தான் முதலமைச்சர், 2வது வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. தளபதினா ஸ்டாலின்? ஆமாம், நாங்கள் தளபதி. ஆமாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் வர்றதுக்கு வாய்க்குது. நாங்கள் இங்கேயே பிறந்து வந்தவன். இது ஒரு தொகுதி, ரிசர்வ் தொகுதி. இப்போ மாற்றிட்டாங்க. அதுக்காக விஜய் சொல்வான்னு சொல்ல ஒரு நடிகர், அதுக்காக ஜனம் வருது. ஒரு நல்ல மனுஷன், அதாவது தப்பாக அவரை நாங்கள் எதுவும் சொல்லவில்லை, வரணும். டிஎம்கே தான், நாங்கள் திமுக தான் ஓட்டோம். இது காலங்காலமாக திமுக கோட்டை. அது சில நல்லதை செய்கிறாரு. அவர் குறைபாடு இல்லை, மக்களும் அவர் நல்லா வாழ்த்துறாங்க, பெண்கள் அதிகமாக வாழ்த்துறாங்க. அதுக்காக 234 தொகுதியில் 281 தொகுதியில் அவர் நிற்கிற தொகுதியெலாம் ஜெயிப்பார். கூட்டணியும் அந்த முதலமைச்சர் கூட்டணி, அந்த கூட்டணி சில பேருங்க வருவாங்க, நல்ல ஆட்சி 2வது வாட்டி பிடிப்பார். அதுக்காக சொல்ல யாரும் குறை சொல்ல முடியாது. நல்ல மக்கள் நல்லா ஜனம் வருது, அதுக்காக ஜனம் வருவங்களாம் ஓட்டு போட முடியாது. நீங்கள் 50-60 வருஷமாக, எனக்கு 60 வயசு, 58 வயசு ஆகுது. இந்த தொகுதியில் தான் இருக்கிறோம், பார்க்குறோம். இப்போது இந்த தொகுதியை விட்டு நான் அரக்கோணத்தில் போயிருக்கிறேன். அதனால் நல்ல அவரால் நம்ம குறை சொல்லவில்லை, நல்ல மனுஷன், ஒரு சினிமா ஆக்டர். அதுக்காக ஜனம் வருது. ஆனால் செய்வார், அது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக நம்ம முதலமைச்சராக எதுவும் சொல்ல முடியாது. வரணும், நாங்களும் யாரும் அவர் சொல்லலை, வரக்கூடாதுன்னு. வந்தால் நல்லது தான், ஆனால் வர முடியாது. நல்லது செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நல்லா செய்கிறார் தளபதி.
இதுமாரி யாரும் செய்ய முடியாது. இந்த ஒரு வாட்டி அவர் வந்தாருன்னா மக்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக செய்வார், இளைஞர் வாய்ப்பு. இந்த வாட்டி எதுக்கு சொல்கிறேன்னா, படித்தவங்களுக்கு வேலை வாங்கி தரான்னுக்கிறாரு, தனியார் டிபார்ட்மெண்ட் தனியார் படித்த இளைஞருக்கு தனியாக வேலை வாங்கி தராரு, ஃபேக்ட்ரி கவர்மெண்ட் வேலை எனக்கு தராரு, பெண்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி சில கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குது. அது இன்னைக்கு கடவுள் தான் அவருக்கு வர வைக்கணும், வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு வாட்டி மட்டும் முதலமைச்சராக வந்துட்டாருன்னா சாதனை நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டை அவரோட தான் காப்பாற்ற, வேறு யாரும் காப்பாற்றுக்கு ஆள் இல்லை. அதனால் ஆண்டவன் தான் நம்புகிறோம். நாங்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் 2வது வாட்டி அவர் தான் வரணும், வேறு ஆள் இல்லை. விஜய் நாங்கள் வந்து குறை சொல்லலை. வந்து சின்ன வயசு, எங்களோட வயசு சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல சினிமா ஆக்டிவ், நல்ல இளைஞர். அவர் வந்து கண்டிப்பாக வரணும். ஆனால் இப்போ வர முடியாது. ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நிற்கிறாருல, அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, அவங்களோட கருத்து என்ன? ஜெயிக்க வாய்ப்பு இல்லைப்பா. கொளத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இது டிஎம்கே, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான். இங்கே எல்லாமே அவர் தான் நிறைய நல்லது செய்கிறாரு. அவர் சிஎம் தவிர வேறு யாருக்கும் சான்ஸ் கிடைக்காது இங்கே. இல்லை, கொளத்தூர் வந்து ஸ்டாலின் நிற்கிறாரு, இப்போ பெரம்பூரில் நிற்கிறாங்கல்ல. பெரம்பூரில் வந்து அவங்கவுங்க வாய்ப்பை பொறுத்து மினிமம் வந்து அவர் ஒரு நடிகராக இருந்து இப்போ இது உள்ளே வராரு, வரவேற்கலாம். ஏன்னா நிறைய பேர் மாற்றம் வேணுன்றாங்க. இவர் வந்து என்ன மாற்றம் பண்ண போகிறாருன்னு அவர் வந்த பின்னாடி தான் தெரியும், நம்மளுக்கு அது வரலும் தெரியாது. இங்கே நிறைய கேண்டிடேட் அதிகப்படியாக இருக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து தரமான கேண்டிடேட்டே இல்லை, அதுதான் மெயின். அவர் என்ன ஆக்டராக இருந்து இப்போ இது உள்ளே வராரு, அரசியல் அனுபவம் கம்மி. வரும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அவர் நிற்க வைக்கிற கேண்டிடேட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஜனங்களோட பழகி அப்படி வந்தால் தான் முடியும். ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணலாம். எடுத்த உடனே வர்றது கடல் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. நான் பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். இந்த தொகுதி ஃபுல்லாகவே டிஎம்கே தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் மாற்றி செய்ய முடியாது. இப்போ யார் வந்தாலும் எங்களுக்கும் ஒரு இதுக்கு தான் ஓட்டு போடணும், இதுக்கு தான் ஓட்டு போடணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஓட்டு எங்களோட உரிமை. எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் செய்யலாம். உங்களுக்கு டிஎம்கே சாட்டிஸ்ஃபைடு தான்? எங்களுக்கு எப்பவுமே டிஎம்கே தான். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ உங்களோட கருத்து என்ன? அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவிக்கே தான் வரணும்? டிவிக்கே தான் வரணும். ஓகே. சப்போஸ் விஜய் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெரம்பூருக்கு எம்எல்ஏ ஆகிட்டாரு. அப்போ இந்த பெரம்பூர் மக்களுக்கு அவர் என்னெல்லாம் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? ஃபர்ஸ்ட் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாமே எது செஞ்சாலும் நல்லது செஞ்சால் போதும். தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எது இருந்தாலும் எல்லா தொகுதியும் டெவலப்மெண்ட் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். வந்தாலே சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. வந்தாலும் எல்லாம் செய்வாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ பெரம்பூர்னாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி டிவிகேல விஜய் அவளால் ஜெயிக்க முடியுமா? அது முதல் எலெக்ஷன்லேயே அதோட சப்போர்ட் இருக்கா மக்கள் மத்தியில்? எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கு. அது ஜெயிப்பார், நம்பிக்கை. தளபதி ஜெயிப்பார். தளபதி ஜெயிப்பார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாரா? ஆனால் பெரம்பூர் வந்தப்போ பயங்கர கூட்டம்லாம் வந்துச்சு நாங்கள் விஜய் பார்க்குறதுக்கு. கூட்டம் எல்லாருக்குமே தான் வருது, எல்லாருமே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கேப்டனில் பல வாட்டி ஜெயிச்சிருக்கணுமே, கூட்டம் அவர் அதிகமாக வந்துச்சு. ஓகே. ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? எதை ரீசன்? போகிறவ எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியாத ஜெயிக்க மாட்டாங்கன்னு. சும்மா கூட்டத்தை பார்த்து நம்ம நம்ப முடியாது. இப்போ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? என்னோட சப்போர்ட் வந்து என்டிகே. சீமானுக்கு. அப்போ இந்த தொகுதியில், பெரம்பூர் தொகுதியில் உங்களை பொறுத்தவரை யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரம்பூரில் அதிகமாக பகுதூர் சமாஜா ஜெயிப்போம். ஓகே. இப்போது எனக்கு தெரிஞ்சு பகுதூர் சமாஜ் நல்லா தான் பண்ணுறாங்க, அதனால் அவங்களே இருந்தால் கூட ஓகே தான். என்டிகே அவங்க அவங்க பதுரூர் சமாஜ் வந்து அவங்க தனி கட்சி. ஓகே. அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும். அவங்க எப்பவுமே இங்கே இருக்காங்க, நல்லா ஜெயிச்சு நல்லது பண்ணுவாங்க. அதனால் பகுதூர் தான் என் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஜெயிக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து தளபதி விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்கிறீங்க? கம்மி தான். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்.
ஸோ இந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? ஸோ உங்களோட கருத்து என்ன? பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் அவர் வந்த இது பார்த்தீங்கனாலே உங்கள் கூட்டத்தை பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக பெரம்பூர் தொகுதியில் அவர் ஜெயிப்பார். கன்ஃபார்மாக ஜெயிப்பார். அவர் வந்தால் நல்லது செய்வார். கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக. அப்போ பெரம்பூர்னாலே வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. டிஎம்கே தான் எப்பவுமே இங்கே ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி விஜயால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக பெரம்பூரில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அவரால் கண்டிப்பாக முடியும். எல்லாரோட நம்பிக்கையும் அதான், மக்களும் அதான் விரும்புகிறாங்க, பெரம்பூரில் ஜெயிக்கணும். ஸோ ஒருவேளை வந்து பெரம்பூரில் விஜய் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரம்பூரில் இந்த விஷயம்லாம் பிரச்சனையாக இருக்குதா, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பெரம்பூரில் ரோடு, மழை பெஞ்சா தண்ணி, அது என்னதான் எந்த ஆட்சி வந்தாலும் அப்படியே தான் இருக்குது. அது கண்டிப்பாக மாறணும். அவர் வந்தால் மாற்றுறாருன்னு பார்ப்போம். நம்பிக்கை இருக்கு, மாற்றுவார். கண்டிப்பாக மாற்றுவார். வேற ஏதாவது இப்போதைக்கு வேறு எதுவும் இல்லை ப்ரோ. மற்ற ஏரியா டெவலப்மெண்ட் இருப்பாங்க, மற்ற மாதிரிலாம் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். அவர் கண்டிப்பாக பண்ணுவார். எஜுகேஷன் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பண்ணுவார். அவர் ஜெயிச்சு வந்தால் மக்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். தேங்க்ஸ். ஓகே. இப்போ பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. ஸோ இந்த தொகுதியில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு தான். வாய்ப்பு இல்லை தான் சொல்லுங்கள். ஏன், என்ன ரீசன்? தேவைப்படாது இல்லை. அவர் இந்த தொகுதியில் நின்று அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்காது. அவர் பனையூரில் விட்டு இங்கே வரமாட்டார் எங்கேயும். ஆமாம், ஒரு தேவைக்கு, அவசரத்துக்கு தேவைக்கு அவரை சந்திக்கிறது பார்க்க கஷ்டம். அதனால முடியாது. அது இந்த லோக்கலில் இருக்கவங்க தான் ஜெயிக்கும். ஆமாம், கண்டிப்பாக. பெரம்பூர் பொறுத்தவரை டிஎம்கே தான்ல எப்பவுமே. டிஎம்கே அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், உங்களுக்கு மாற்று கட்சி வர தேவையான அளவுக்கு ஒன்றும் இல்லை. பெரம்பூர் நல்லா டெவலப்பாக தான் இருக்குது. பெரம்பூர், கொளத்தூர், இந்த சரௌண்டிங் நல்லா தான் இருக்குது. ஆமாம், இது ஒன்றும் இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தலை. ஆமாம், உங்களோட சப்போர்ட் வந்து டிஎம்கே வந்தாலே? டிஎம்கேவை. ஆமாம், தேங்க்ஸ். ஸோ இப்போ பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நிற்கிறார் இல்லையா, அந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? உங்களோட கருத்து என்ன? அவர் வந்து ஜெயிக்கிற வந்து கஷ்டம்தான் இங்கே. ஏன்னா இது வந்து சிஎம் ஏரியா, ஸ்டாலின் ஏரியா, அதெல்லாம் ஜெயிக்க கஷ்டம்தான் கொஞ்சம். பெரம்பூர்னாலே பொதுவாக டிஎம்கே கோட்டைம்பாங்க. ஸோ அதனால் டிஎம்கே கோட்டை தான். அது எப்பவுமே டிஎம்கே கோட்டை தான். அது பண்ணாலும் டிஎம்கே கோட்டை தான். ஓகே. ஜெயிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், இந்த ஏரியா கஷ்டம் தான். உங்களோட சப்போர்ட் யாரு? நம்ம சப்போர்ட் வந்து யாருன்னு பார்த்தா இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் யார் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு. தேங்க்ஸ். ஸோ இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்க கருத்து என்ன? அவர் நிச்சயம் வருவார், நம்பிக்கை இருக்கு எனக்கு. வருவார். பெரம்பூர்னாலே பொதுவாக டிஎம்கே தான் ஜெயிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் ஏரியாவில் துணிஞ்சு நிற்கிறாருன்னா அது பெரிய விஷயம்தான். அது ஆமாம் தான். ஏன்னா அவர் ஏரியா அவருது. அவர் இடத்துல வந்து அவர் நிற்கிறாருன்னா அது நடக்கும். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கும். நீங்கள் டிவிக்கே சப்போர்ட்டா? யாரோ வரட்டும். சரி, இப்போ சப்போஸ் இல்லை, அண்ணே நீ ஒன்று கூட அண்ணே வர கண்டிப்பாக வருவார். சரி, ஓகே. இப்போ டிவிக்கே விஜய் வந்தார்னா பெரம்பூரில் ஏதாவது ஒன்று மாற்றணும், இப்போ ரோடு சரியில்லை, அந்த மாதிரி கோரிக்கை நல்லா எல்லாமே நல்ல மாதிரி மாறும் அப்படின்னா வரலாம். மாறணும். தேங்க்ஸ்க்கா. ஸோ இந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார். எப்படி? ஆனால் பெரம்பூர்னாலே பொதுவாக டிஎம்கே தானே சொல்லுவாங்க. அதை தாண்டி கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆளே கிடையாது. இப்போ விஜய் நல்லது செய்யறதுனால கண்டிப்பாக விஜய் வருவார் நாங்கள் நம்புறோம். பெரம்பூர்ல விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு விஜய் தான் வரணுமா? ஆமாம், எனக்கு பிடிச்சது விஜய் தான். ஆமாம், விஜய் வந்து ஏன்னா நல்லதுலாம் செய்கிறாருன்னு கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால விஜய் வரணுன்றது ஆர்வத்தில் வரும். சப்போஸ் விஜய் வந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் பெரம்பூர் தான், நீங்கள் உங்கள் பெரம்பூரில் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும்னா நீங்கள் எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? எதை மாற்றணுன்னா இந்த கேஸு பிரச்சனை, இந்த கொஞ்சம் ஆதரவாக பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களை மாரி இப்போ கடை போடுறோம் பிளாட்ஃபார்மில், அது கொஞ்சம் நல்ல மாரி அவர் வண்டி கிண்டி வச்சு எங்களுக்கு போட்டு கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? இதோட கருத்து வரணும் தான். அவர் வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பெரம்பூரில் ஏதாவது ஒன்று மாற்றணும், இங்கே இந்த பிரச்சனைலாம் இருக்குப்பா, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க?
அதான் இப்போ சின்ன சின்ன பசங்க கெஞ்ச அடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணின்னு பேச வேண்டியதை வார்த்தைலாம் பேசுதுங்க, ஒரு ரீசன்னாகவே இருக்க மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஒரு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது சேஃப்டியாக பண்ணால் நல்லது. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறீங்களா பெரம்பூர்? இருக்குது, நிறைய இருக்குது. கஞ்சா அடிச்சிட்டு பிரச்சனை சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களே இது பண்ணுறாங்க. ஓகே, அது எல்லாமே தடுக்கணும். டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கணும். ஆமாம். தேங்க்ஸ். ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. சரி, அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? ஸோ உங்களோட கருத்து என்ன? ஜெயிச்சா நல்லா தரான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெரம்பூர்னாலே பொதுவாக டிஎம்கே தான் சொல்லுவாங்க. ஆமாம், இது டிஎம்கே தொகுதி தான். இது எப்போவுமே டிஎம்கே தான் வரும் இங்கே, அதான் உண்மை. அது ஆமாம், வந்தால் நல்லா தான் இருக்கும், வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு வரணும்னு இருக்கா? இல்லை வரணும்னு நம்ம என்ன மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்கும், வரணும்னு என்ன இருக்குது. ஆனால் பட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சப்போஸ் அவர் வந்தார்னா, விஜய் வந்தார்னா, ஏதாவது ஒரு விஷயம் பெரம்பூரில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் பெரம்பூர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க இல்லையா? சரி, இங்கே எதாவது மாற்றணும்னா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மாற்றணும்னா நல்ல கல்வி, நல்ல குடிநீர், இந்த கட்டணம் இல்லாத குடிநீர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். மருத்துவம், ஆமாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்னா டெவலப்மெண்ட், எல்லாரையும் டெவலப்மெண்ட் மக்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ஓகே, உறுப்பினர் 40 உறுப்பினர் வச்சுருக்காங்களே. ஓகே, இங்கே பெரம்பூர்லையா? ஆமாம். ஓகே, சரி. இப்போனா பெரம்பூர்னாலே பொதுவாக டிஎம்கே தான் எப்போ எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை மீறி வந்து இந்த இதில் டிவிக்கே வர முடியுமா? விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிப்பாங்களா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. திமுக நல்லா பணபலத்தோடு இருக்காங்க. ஆனால் சப்போர்ட் இருக்குது விஜய்க்கு. விஜய்க்கு சப்போர்ட் நிர்வாகிகள் 40,000 நிர்வாகி வச்சுருக்கான்றாங்க. 40,000 நிர்வாகிகள் வந்து பெரம்பூர் மட்டுமே இருக்காங்க. ஓகே. சரி, ஓகே. இப்போ விஜய் சப்போஸ் வந்துட்டாருன்னு, நல்ல பலமான ஆள் யாரும் எதிராக இல்லை. இப்போ விஜய் சப்போஸ் வந்துட்டாருன்னா, இப்போ இந்த பெரம்பூரில் எதாவது நீங்கள் மாற்றணும், ரோடு சரியில்லை, எஜுகேஷன் அது மாதிரி ஒன்று இருக்கும்ல, எதாவது பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன பண்ணணும்? அவர் வந்தாலே போதும், வரமாட்டார். அவங்களால அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. வந்துட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இப்போ ரொம்ப அடிச்சுலாம் சொல்ல முடியாது. திமுக கோட்டையில் இருக்குது. இப்போ அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து தான் சொல்ல முடியும். ஒரு நாள் வந்துட்டு போனாலே அடுத்த நாள் வரமாட்டாரு. ஓகே. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது வருவார்னு. சரி, ஓகே. திமுக கோட்டை இருக்குது பெரம்பூர். அது லோக்கல் நிர்வாகிகள் ஆர்டி சேகர். வேறு யாரும் இங்கே லோக்கல் ஆள் விஜய் இந்த ஏரியா ஆள் இல்லை. எதில் நிற்கிற பாமக இந்த ஏரியா ஆள். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பார் தான். ஆனால் வந்து இப்போ வந்து புதுசாக வர்றதுனால கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்ப்பு, ரசிகர் கூட்டம் இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் போட்டி அப்போ அதிகமாக இருக்குது. ஜெயிக்கணும் ஆசைப்படுறீங்க நீங்கள்? ஜெயிக்கலாம், அது ஆசைப்படுறோம். எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ வரதை வந்து ஜனம் வந்து புதுசாக வரவங்க எதிர்பார்க்குறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார், எது செய்வாருன்னு எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு. சப்போஸ் அவர் பெரம்பூரில் வந்து வந்தாருன்னா அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பெரம்பூர் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? பெரம்பூர் மக்கள் நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கண்ணா. கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இல்லாதவங்க இது மாதிரி அன்னாட காட்சி மாதிரி போயிருந்தாங்கிறாங்க. இருக்கிறவங்க வேலை அந்த இது மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்க அதுமாரி ஜாப்ல போயிருந்தாங்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறோம், ஓட்டு போகிறோம். இவர் வந்தால் மாறுமா? அதுதான் அந்த தீர்வு ஆகணும்னு பார்க்குறோம். கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவார் எதிர்பார்க்குறோம் நம்ம கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். இப்போ பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த எலெக்ஷனில் தளபதி விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. இவர் மு.க. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஏன்னா எல்லாமே நல்லது தான் செய்துக்கிறாரு. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த துணி போட்டு வேலை செய்கிறோன்னா அவர் கொடுத்த இது தான், இந்த வேலை தான். இப்போ வேலை இல்லாத இருந்தோம். ஒரு நாள் ஃபோன் இங்கே வந்து வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து செய்கிறோம். நல்லா தான் செய்கிறாரு. எங்களுக்கெல்லாம் 2000 கொடுத்தாரு. இந்த பொங்கலுக்கு தானே, பொங்கலுக்கு 2000 ரூபா கொடுத்தாரு. மதியானம் டிஃபனு, நைட்டு டிஃபனு, எங்களுக்கு எல்லாம் தான் நல்லா செய்கிறாரு. அவர் மாதிரிலாம் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக வருவார். ஏன்னா இங்கே நல்லா குளத்தூர் எல்லாமே நல்லா செய்கிறாரு அவர். உங்களுக்கு வந்து டிஎம்கே தான் இங்கே வருவாங்கங்கிறீங்க? வருவார், அவர் தான் வருவார். இப்போ தளபதி விஜய் கூட அவர் வந்தால் கூட 2500 ரூபா நான் தரேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே.
அது அவங்கவுங்க விருப்பம். இது வந்து எங்களுக்கு வந்து நல்லது செய்கிறாரு அவர். உங்களுக்கு வந்து பெரம்பூரில் டிஎம்கே ஓகே தான். ஆமாம், அதில் குளத்தூர் தொகுதி ஃபுல்லாக அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ்.